ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ரெண்டாவது வீடியோ கொச்சிக்காதீங்க. என்ன இவனுங்களையே பார்க்குற மாதிரி இருக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லை. குடும்பங்கள் அப்படின்னு நினைக்காது. நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுக்காக சொல்ல இருக்கலாம். ரெண்டாவது வீடியோ அதிசயமா அது வரும். அது ஒரு வாழ்த்துக்கள் வரும். பரவாயில்ல, ரெண்டாவது வீடியோ போட்டீங்க, சந்தோஷம். ஏன்னா அது 36 நிமிஷம் தான் போட்டிருக்கோம். ஆமா, பேலன்ஸ் நியூஸ் இருக்குது. என்னவோ தெரியல, சாயந்தரம் தான் நியூஸே வருது. ஆமாங்க. நம்ம இப்போ என்ன மணி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுது. 7 தாண்டி தான் உட்காந்துருக்கோம். இல்லை, இப்போதானே நியூஸே வர ஆரம்பிக்குது. எல்லா நியூஸுமே இப்போதானே வருது. அவங்க லேட்டாக ஏன் போடுறீங்க, ரொம்ப லேட்டாக போடுறீங்க, டைம் இல்லை. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போட்டாலும் 5 மணிக்கு போட்டாலுமே ஏன் லேட்டுன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் விடிய காலில் 1 மணிக்கு போட்டீங்கன்னாலும் லேட்டாக தான் வரும். சாயந்தரம் 6 மணிக்கு போட்டீங்கன்னா லேட்டா போறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் இது இல்லை. ஏன்னா அந்த செய்திகள் எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அப்படி சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வர நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி போடணும் அப்படின்றது. ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. ஆமா, இப்போ எல்லாருமே சென்னையோ தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. நிறைய பேர் நமக்கு இப்போ இது பண்றவங்க எல்லாம் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த டைமிங் மிஸ் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. நிறைய பேர் சொல்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அது தப்பா நினைக்காதீங்க. ஒரு சிலர் எல்லாம் கார்ல போகும்போது கேட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் எல்லாம் நம்மள பாக்குறதே கிடையாதான். எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒன்லி ஹெட்போன்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னமோ பேசுறானுங்கன்னு சொல்லி அவங்க பாட்டு கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்களா சொல்றது தானே. ஸோ அந்த மாதிரி என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசணுன்றது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது சில நேரத்துல. என்ன அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. என்ன நியூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் இருக்குது, அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலனாலும் பாருங்க, கேளுங்க. பிடிக்கலன்னா கேளுங்க. ஆனா தொடர்ந்து ஆதரவு மட்டும் ரெட்ரோலுக்ஸுக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். கொடுத்துரும். குழந்தை விடுவேன் பார்த்துக்க. கமல் சொல்றல, கொடுத்துடணும். இப்படி ஏதாவது பண்ணிருவீங்க, அப்புறம் கியூட் கார்த்தின்பாங்க. இல்லப்பா, மக்கள் தான். இருக்கட்டும். போலாங்களா? நிறைய செய்திகள் இருக்குது, எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். ஆமா, எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கூட பேசினதுக்கு அப்புறம் செய்தியே இருக்காது எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்போ அப்புறம் தான் வருது நியூஸ் எல்லாமே. அந்த ஜான் பிரிட்டோன்ற அவர் வந்து 258 கோடி ரூபாய்க்கு வந்து போதைப்பொருள் இதில் வந்து கேஸில் வந்து சம்பந்தம் இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஆதவ் அர்ஜுனாவோட வந்து நெருங்கிய வந்து உறவினர். அவர் வந்து இதுதான் சேவியர் பிரிட்டோ இருக்காங்கல்ல, அவர் தான் அந்த மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர். அப்போ விஜய்க்கும் உறவினர். அப்புறம் அந்த காசு வச்சு தானே எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கீங்க. அது இதுல போதைப் பொருள் காசு. ஆமா, ஏங்க என்ன கிளீன் கவர்மெண்டா இருக்கீங்க? போதை பொருளை வித்து அந்த காசுல வர வச்சு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. இதுக்கு நீங்க போய் பின்னாடி ஒளியெல்லாம் கூடாது, பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களே, பதில் சொல்லுங்க. சாதிக் பாஷாவா யார் அவரு? ஜாஃபர் சாதிக். அவரை வச்சு என்ன பண்ணாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். இந்த ஆட்சி வந்துருச்சு, கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க முதலமைச்சரே, சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க. கேக்குறாங்களா, இப்ப பதில் சொல்லணும்ல. எப்படி கூச்சமே இல்லாம, ஏமாப்ல உன்னால எப்படி மாப்பிள்ள இப்படி கூச்சமே இல்லாம பேச முடியுதுன்ற மாதிரி. ஜாஃபர் சாதிக் எடுப்போமா? ஜாஃபர் சாதிக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஆமா, உங்க ஆட்சியில ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு 258 இது அது எவ்வளோ? அது கணக்கே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அதை தாண்டியது. இதெல்லாம் இன்னும் நிரூபிக்கப்படாத, என்னன்னே தெரியாத, சும்மா சொல்லணும்ன்றதுக்காக ஐடி இருந்து போட்டிருக்கானுங்க. இதுல பாருங்க, கண்கூடா இவர் ஒரு திமுக காரர். இவர் வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இவர் வந்து பல நெட்வொர்க்கோட தொடர்பு வச்சு இந்த போதைப் பொருள்கள்லாம் இங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. அதன் மூலயமா சம்பாதிச்சிருக்காரு. அது அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்குன்ற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறுச்சு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? அவர் கூட எடுத்த போட்டோவை உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து டெலீட் பண்ணிட்டோம். இவ்வளவுதானே. ஆமா, இதுதான் நீங்க பண்ணது. நான் டெலீட் பண்ணிட்டேன்னா அப்ப எனக்கும் அவருக்கும் பழக்கம் இல்ல, ஐடியால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சீப்பை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டேன்ல, எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு டீம் வந்து என்ன ஏதுன்னே தெரியல. ஜான் பிரிட்டோ அவர் வந்து அவருக்கு வந்து 258 கோடி ஊழல், அந்த காசுல தான் நீங்க
அவங்க காசே கொடுக்காம ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பயந்து தானே அவங்க போய் இன்னைக்கு வந்து ஏரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுதாங்க 258 கோடி. அது ஒரு பக்கம், அது நிரூபிக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை. அப்படி உண்மையா இருந்தா அது ஓகே, அதை நம்ம பேசலாம், அதை பத்தியும் பேசலாம், தப்பு இல்லை. இங்க நம்ம என்ன சொல்றோம், அது முதல்ல சொல்லட்டும், எல்லாம் நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல, சுத்தி முத்தி பார்க்கணும்ல, என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரியணும்ல. நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள என்னெல்லாம் அடிச்சிருக்கோம்னு பார்க்கணும்ல. அப்படி லைட்டா அப்படி திரும்பி பார்க்கும்போது என்னங்க என்ன சகல என்னன்னா லைட்டா சும்மா திரும்பி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வாங்க. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், அவர் என்னெல்லாம் நடந்திருக்கா, அவருக்கு நம்ம என்ன பதவி கொடுத்தோம். அதாவது பணம் கொடுத்தா போதும், பதவி ஸ்ட்ரைட்டா போஸ்டிங் தான், எதுவுமே தேவையில்லை. நீங்க அந்த கட்சிக்கு போனீங்கன்னா எதுவுமே வேணாம், காசு இருக்கு அவங்க கிட்ட, நேரா போங்க, உங்களை கொண்டு போய் நிக்க வைப்பாங்க, போஸ்டிங் கொடுப்பாங்க, போயிட்டே இருக்கலாம். ஆனா நின்று போஸ்டர் விட்டுறாங்க பாத்தீங்களா, இப்போ வந்திருக்காங்க ஒரு டீம் ப்ரௌடு கொத்தூஸ், இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. இவனுங்களும் அதே போஸ்டர் விட்டுறதுக்கும் என்ன அப்பாக்கள் தாத்தாக்கள் செவுத்துல போஸ்டர் ஓட்டுனானுங்க, இவனுங்க இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ்லயும் வந்து போஸ்டர் ஓட்டிருக்காங்க. வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. உங்களோட வேலை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நீங்க போஸ்டர் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி சவுண்ட் விடுறதுக்கு மட்டும்தான். பதவி அனுபவிக்கிறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. உங்களுடைய வேலை பின்னாடி இருந்து கையை கட்டி சூப்பர், ஆமா 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 அது அவரை மாதிரி வருமா, அவர் எவ்வளோ பெரிய இதுலேருந்து பரம்பரையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்கள். அப்போது நிரூபிக்கப்படாத ஒரு ஊழலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஒன்று நடந்திருக்குன்றீங்க. ஆனால் நிரூபிக்கப்பட்ட ஊழலுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க கேட்டால் இந்த நிறைய பேர் வருவாங்க, கட்சி கைது பண்ணிட்டாங்கல்ல, கைது பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க, விசாரணை போனாங்க, அமலாக்கத்துறை வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு, இன்னமும் அந்த இது போயிட்டு தான் இருக்கு, இன்னும் அது முடியலை. ஆனாலும் சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. நீங்க அவதூறு பரப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? கேட்கறதுக்கு என்ன ஆட்கள் இல்லையான்னு எல்லாரும் கேட்க தானே, எல்லாரும் கண் கூட பார்த்த விஷயம் தானே. ஜாஃபர் சாதிக் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதனால எவ்வளவு டேமேஜ் ஆச்சு. இன்னைக்கெல்லாம் போய் சத்யராஜ் எல்லாம் அழுகுறாரு, ஏன் வந்து தோக்கடிச்சாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்னொன்னா அடுக்க ஆரம்பிச்சோம்னா ஏன் தோத்தாருன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம். இந்த போதைப் பொருள் வந்து இவங்க வந்து பேசுறது, எங்க போதைப் பொருளோ இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல போதைப் பொருள் வந்திருக்கு அப்படின்றதே இந்த ஆட்சி தான், கடந்த ஆட்சியில தான் வந்து போதைப் பொருள் நம்ம ஊர்ல இருக்கா. நீங்க ஒவ்வொரு காலேஜுக்குள்ளாரும் போய் இது நடத்துவாங்க, செக்கிங் பண்ணுவாங்க, திடீர்னு மூடு வந்துடும் உங்களுக்கு, போய் செக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது காரணமா தான் இருக்கும். அந்த காரணத்தோட போய் செக்கிங் பண்ண என்னன்னு போய் பார்த்தா வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஜோ ஒரு வாட்டர் பாட்டில்ல அப்புறம் ஏதோ மூடிய போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ரெகுலரா தெரிஞ்ச வாரணம் ஆயிரம் நம்ம சூரிய எழுப்பார்ல அந்த மாதிரி உள்ளது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அதுலயே வித்தியாசமா வச்சிருக்கானுங்க. வச்சு ஊதுறது, பெரிய குழா மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஊதுறானுங்க, என்னென்னமோ இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வீரன் தலானி அந்த மாதிரி உள்ளதுதான் நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு என்ன தெரியும், குட்டி தலானி, அப்புறம் பீடி சிகரெட்டு, அப்புறம் ஹான்ஸ், அதுக்கு மேல உள்ளதெல்லாம் அந்த கடையில விக்கிறது, அதுதான் தெரியும். 10 ரூபா போராட்டம், பாட்டிலுக்கு 10 ரூபா போராட்டம். இதை தாண்டி இருக்கக்கூடியது இருக்குல்ல, நகத்துல வச்சிருக்கிறது, உலகமே இருக்கு, பேப்பர்ல சுருட்டி வச்சிருக்கிறது, அப்புறம் சிகரெட்டை எடுத்துட்டு அதை தட்டிட்டு அதுல இதை போட்டுட்டு இழுக்கிறது, ஏகப்பட்டது இருக்கானுங்க. இதனால ஸ்மெல் வராது, காசு கம்மி, இப்படியெல்லாம் கடந்த ஆட்சியில் அவ்வளோ இருந்திருக்கக்கூடியது. ரொம்ப அசால்ட்டா ஜாலியா வந்து 258 கோடி ஊழலுங்க, இதுலதான் நீங்க வந்து ஆட்சி நடத்திருக்கீங்க. அந்த இதுக்கு காசே தேவைப்படலைங்க, அவங்க காசே கொடுக்காம தான் ஜெயிச்சிருக்காங்க. பல இடத்துல காசே எதிர்கட்சிகள் வந்து வேட்பாளருக்கு காசு கொடுத்து அந்த கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க நிக்காதீங்க, நீங்க போயிடுங்கன்னு சொல்லப்போ கூட காசெல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு எதுவுமே பண்ணல. ஆனா மக்கள் ஜெயிக்க வச்சது அவங்களதான். இதுவும் இருக்குது, அந்த மாதிரி ஆட்களும் தாவேக்காக்குள்ளார இருந்திருக்காங்க. பார்க்கும்போது தான் தெரியுது மக்கள் வந்து இவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அப்போ நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கலாம். சரி பரவாயில்ல பேசிட்டீங்க. அதே மாதிரி இது ஒன்று மறந்துட்டு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இந்த போதைப் பொருள்லாம் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. நம்ம இதுலேயே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 தடவை கேட்டாங்க, நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதை பற்றி பேசலை அப்படின்னாங்க. அது எப்படி சாத்தியம் தெரில. நிறையா இந்த டீ கடையில் அங்கே இங்கெல்லாம் நின்றுட்டு இந்த சிகரெட் குடிச்சிட்டு போக எல்லாமே விட்டுட்டு இருக்காங்க. அது நடந்து போகிறவங்க இதிலலாம் இருக்குது. இது வந்து எப்படியாவது வந்து இவர் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தடுக்கணும்னா ஓவராலாக சிகரெட்
பேன் பண்ணாதான் பேன் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டீ கடையில பெட்டி கடையில இதை விற்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதை எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம ஒயின் ஷாப்னு ஒன்று வச்சு நடத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் வந்து இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சா மட்டும்தான் இது சாத்தியம். இல்ல அட்லீஸ்ட் டீ கடையிலயாவது இதை வந்து தவிர்க்கணும். இது டீ கடையில என்னன்னா இது ரொம்ப வருஷமா இது எல்லாரும் புகையிலே உள்ள பிடிக்காதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களே தவிர போடுறாங்க. அதுக்கு மேல பிடிச்சாங்கன்னா அந்த கடைக்கு ஒரு 200 ரூபாய் ஃபைனை போட்டு அவ்வளவுதான் போயிடுவாங்க. இல்ல அவங்கள்ட்ட கமிஷனை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு விட்டுறது. இப்ப நம்மளே போற டீ கடைக்கு அந்த இடத்துல பிடிக்காமல இருக்காங்க. என்ன இப்ப உள்ள பிடிக்கிறதுல வெளியே நின்று பிடிக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு இடம் பக்கத்துல ஒரு சின்ன சைட்ல ஒரு இடத்துல அதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப புறையோடி போச்சு சிகரெட் அப்படின்ற விஷயம். அப்ப அதை தடுக்கணும்னா அது பேஸ்ல இருந்து வேர்ல இருந்து தடுக்க வேண்டிய இருக்கு. இதெல்லாம் யார் வச்சிருக்கா, இதெல்லாம் கம்மி பண்ணணும், இதுக்குன்னு ஒரு கடையை வைக்கணும். இல்ல இதை விற்கிறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் சிலருக்கு மட்டும்தான் அனுமதி, சிகரெட் விற்கிறதுக்கு லைசன்ஸ், பீடி சிகரெட் விற்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைன்னா இது வந்து சாத்தியம் கிடையாது. அதிரடியா பண்ணணும்னா டீ கடையில விற்கக்கூடாதுன்னு இதுதான் பண்ண முடியும். இப்போதைக்கு பண்ண முடியும்னா அதுதான் பண்ண முடியும். அதனால அது எவ்வளவு சாத்தியன்றது தெரியல. இந்த பார்த்திபன் அவர்கள் போய் பார்த்துட்டு இருந்தாருல, தெரியுங்களா? அவரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆமா, ஊருக்கு வெளியே எங்கேயாவது வச்சிருங்க, சுடுகாடு பக்கம் எங்கேயாவது வச்சிருங்க, நல்லா இருக்கும். அப்பப்போ நம்ம கடைசியில் இதெல்லாம் குடிச்சோன்னா நம்ம இங்கே தான் வருவோம்னு ஒரு பிலாசபி அவங்க மைண்டுக்குள்ள தோணும். அதனால வந்து நிறைய பேர் மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு பாட்டில் எழுதி இருக்கு. ஆமா, சிகரெட் அட்டையிலேயே பெரிய பெரிய போட்டோ என்ன ஆகும்ன்றது எல்லாம் இருக்கு. நீங்க அவ்வளோ பெரிய படத்துல அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல காட்டுறீங்க சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும். தியேட்டர்ல இருந்து அதை பார்த்துட்டு அடுத்த 10 நிமிஷத்துல பாத்ரூம்ல போய் நின்று சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான், பாக்க போட்டுட்டு நிக்கிறான், எடுத்து அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான். இதெல்லாம் பண்ணாது சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடும் அவனுக்கு. அது மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் அவனுக்கு, சந்தோஷமா உட்காந்து குடிக்கிறதுக்கு இடம் இல்லாம செத்தவங்களுக்கும் ஊத்திக்கிட்டு இருப்பான். உட்காந்து ரொம்ப போயிட்டு அவங்களுக்கும் ஊத்திக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல நீ எல்லாம் குடிச்சு அப்படின்னு ஊத்திக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் தேவையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இல்லைன்னா நம்ம சொல்ற கடைகளை குறைச்சிட்டு கடைகளை ரொம்ப கம்மி பண்ணிட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து சிட்டிக்குள்ளார இருக்காது, ஒரு அவுட்டர் ரிங் ரோட்ல தான் இருக்கும், அங்கதான் போய் வாங்கணும். அதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுட்டு போகாம இருக்கு. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். சுடுகாட்டு பக்கத்துல வைக்கணும். ஐயா பார்த்திபன் அவர்களுக்கா ஆல்ரெடி ஏதோ பேசி 2 பேருக்கு சண்டே ஆச்சுல்ல. யாருக்கு? நடிகை பத்தி இது ஒண்ணு பேசி பின்ன சமாதானப்படுத்துறதுக்கு போய் கையை போட்டுக்கிட்டுமான்னு கேட்டா. யார்கிட்ட? அவர்கிட்ட, விஜய் கிட்ட இவர்கிட்ட கேட்டார். பார்த்திபன் அவர்கிட்ட விஜய் அவர்கள் கேட்டாங்க, கை போட்டுக்கலாமா அப்படின்னு. சார் நீங்களா? நீங்க இப்ப சிஎம் வந்து பார்த்திபன் சார்ட்ட கேட்டாராமா கை போட்டுக்கலாமான்னு? ஓகே கேட்டாரா? ஐயோ நீங்க சிஎம், நீங்க போட்டுக்கலாம், கால் போட்டுங்கன்னாராமா. நான் தான் இப்போ உங்க மேல கை போடுறதுக்கு நான் யோசிக்கணும், நீங்க போட்டுன்னா போட்டுக்கலாம் சார், போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட், இருந்துட்டு போறாரு, நல்ல மனுஷன் இருந்துட்டு போறாரு. அப்புறம் ஏடிஎம்கே வந்து தீர்ந்து போன சக்தின்னு உங்களுக்கு தீர்த்து கட்ட வந்த சக்தி நாங்க. ஆமா, அதுக்கு தான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க வரிசையா. ஆமா, இப்ப பாத்தீங்களா எடுத்து வெளில விட்டோம் பாத்தீங்களா 250 கோடி. இதெல்லாம் இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சோன்னே அரசியலே வந்து கலகலத்து போச்சு பாத்தீங்களா. என்னது புரியல? என்ன 250 கோடி? ஏடிஎம்கே இப்போ வந்துருச்சான். அந்த இது இல்லையா ஃபுல்ஃபில் ஆகுங்க. 250 கோடி வெளில எடுத்து விட்டோம். அந்த இது ஜான் பிரிட்டோ அவங்க அந்த இது இருக்குங்களா, இதெல்லாம் எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சான். ஏடிஎம்கே வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்து தீர்ந்து போன சக்தின்னு சொன்னீங்க, ஆனா நான் உங்களை தீர்த்துக்கட்ட வந்த சக்தி, இனி என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க அப்படின்ற அளவுக்கு ஏடிஎம்கே தரப்புல இருந்து புகழாரம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் வேஸ்ட், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன அவங்களும் ஒரு கட்சி அறிக்கை இருக்கலாம் விட்டுட்டு இருக்காங்க. ஓவர் ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம எந்த வேலை போயிட்டு இருக்குது? நீங்க ஏதாவது ஏடிஎம்கே வந்து இப்போ ஒண்ணு பேசுன்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் ஏடிஎம்கேல எத்தனை பேர் வந்து வரப்போறாங்கன்னு தெரியல. இப்ப என்னன்னா தாவேகா என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரா வராதீங்க, மொத்தமா வாங்க. சும்மா உங்களை கூட்டு வச்சு பனையூர்ல வச்சுக்கிட்டு 2 பேர் வரீங்க மாலையை போட்டுட்டு சேர்ந்துட்டாருன்னு சொல்றதுக்குலாம் விருப்பம் இல்லையா. 10 பேர் 20 பேரா வாங்க. அப்பதான் வந்து ஒரு நாள் மொத்தமா நிக்க வச்சு எல்லாருக்கும் வந்து மாலையை போட்டு சேர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க எல்லாரும். சரி எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு 250 கோடி 350 கோடி ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது. சரி ரவி அந்த சைடா போய் பேசிக்கிட்டு இருக்கு, இங்க வராத. இது அடுத்தது முக்கியமான விஷயத்துல இப்போ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த
கட்டுமான பொருட்கள் விலை வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 3200 3300 வித்துட்டு இருந்த அந்த மணல் அந்த இதெல்லாம் இன்னைக்கு வந்து 500 இன்க்ரீஸ் ஆகி 3800 போயிட்டுருக்கு. 650 வித்துட்டு இருந்த எம்சாண்ட் எல்லாமே இப்போ வந்து 1000 இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றச்சாட்டு பண்ணி இது இன்னும் போக போக இன்னும் வந்து இதாகிட்டே இருக்கும். பாரு, தமிழ்நாடு வந்து இன்னொரு 100 வருஷம் பின்னோக்கி போக போகுது. இதனால கட்டுமானம் எல்லாமே யாருமே வீடு கட்டாமல் நடு ரோட்டில் வந்து நிற்க போகிறீங்க எல்லாரும் அப்படின்ட்டாங்க. பக்காவான ஒரு கேப் மாதிரித்தனம் அப்படின்னா இதை தவிர வேற எதுவும் இருக்காது. ஏங்க நீங்கள் எல்லாத்தையும் மூடிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? இதை மூடிட்டா எதுவுமே இருக்காதா? ஆமாம், நீங்க எல்லாத்தையும் குறையா மூடிட்டே நான் எப்படி வீடு கட்டுவேன்? கரெக்ட். எல்லாத்தையும் எல்லாம் மூடலையே, இன்னும் அதுக்கான இடங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. முறைகேடா நடந்த கல்குவாரிகள் தான் மூடப்பட்டிருக்கு. அதுலயும் சில கல்குவாரிகள் மூடப்பட்டதுன்னு சொன்னாலும் அதுலயும் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படிங்க திடீர்னு ஒரே நாள்ல 500 ஏறிடுது, 300 ஏறிடுது, 150 ஏறிடுது? ஆமாங்க, இப்போ பெட்ரோல் இப்போ கச்சா எண்ணெய் வரலன்னொன்னே டப்புன்னு வந்து பெட்ரோல் விலை ஏத்துறீங்க, கேஸ் வரலன்னொன்னே கேஸ் விலை ஏத்துறீங்க. அது ஓகே, ஆமா கரெக்ட். கல் வரலன்னா நான் கல் விலை ஏத்த தான் செய்வேன். கல் வரலன்னா தானே நீ ஏத்தணும். ஆமா, கல் வராம எங்க இருந்துச்சு உனக்கு? கல் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா வந்துகிட்டு தான் இருக்கு. எதுலயுமே எங்கேயும் பிரச்சனை கிடையாது. இவங்க ஒரு திடீர்னு ஒரு குரூப் டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமா, ரேட்டை ஏற்றணும். ரேட்டை ஏற்றினாதான் பயப்படுவாங்க. கவர்மெண்ட் பயந்து போய் ஐயோ ரேட்லாம் ஏற்றுறாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போய் திறந்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இதை முதல்ல அமைச்சர் டி.கே. பிரபு என்னன்றதை உடனடியாக அதை வந்து பார்க்கணும். இன்னும் திடீர்னு ஒரே நாளில் 500, 600, 800 ஏற்றிடுவாங்களா? இப்போ நாளைக்கே பால் விலை திடீர்னு ஒரு 10 ஏற்றிட்டா நம்மளால ஏற்றுப்போமா? முடியாதுல்ல. இன்னைக்கு ஆவின் பால் நம்ம 24 ஒன்று வாங்குறோம், அது 24, 30 அப்படின்னு ரேட் இருக்கு. இப்ப ஆரோக்கிய போய் வாங்கினீங்கன்னா 1/2 லிட்டரே 34 38 வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு ரேட்ல. இப்ப நாளைக்கே திடீர்னு 1/2 லிட்டர் பால் 50 சொன்னா நம்ம ஏத்துப்போமா? முடியாதுல்ல. அப்ப வீடு கட்டுறவங்க ஏழையோ பணக்காரங்களோ, வீடுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு. இப்ப நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப மிடில் கிளாஸும் வீடு கட்டுவாங்க. திடீர்னு நீங்க ரேட் ஏத்துனீங்கன்னா அப்ப அரசு மேலதானே கோவம் வரும் உங்களுக்கு. இந்த அரசு பாத்தியா 3300 அந்த 3800 ஆக்கிட்டாங்க அப்படின்னு அரசு பக்கம் திரும்ப. இது அரசு ஏத்தின வேலை கிடையாது. இந்த கட்டுமான இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் ஏத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்றது அரசும் அமைச்சரும் உடனடியாக கவனிச்சு அதோட ரேட் என்னன்றதை நிர்ணயிக்கணும். இதுதான் ரேட்டுன்றதை நிர்ணயிக்கணும். ஏன்னா இவங்க அங்க மூடுறாங்க, எல்லாத்தையும் வந்து தடை பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த மாஃபியா ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த கும்பல் உடனே நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது, இதை நம்ம எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பெரிய லாபி. இது சாதாரண லாபி. அது இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இல்லீகல் மைனிங்லாம் பண்றவங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து அபராதம்லாம் போடுவாங்க. 150 கோடி, 300 கோடி, 500 கோடி அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற அந்த கணக்கு பண்ணி ஒரு 20,000 கோடி வரைக்குமே இருக்கிறதுல இருந்து நம்ம வந்து அபராதமா நம்ம வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கான ஒரு பெரிய இது இருக்கு அப்படின்றாங்க. அதை தடுக்கிறதுக்காக இவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்களா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபைன் போட ஆரம்பிச்சா எல்லாருக்கும் போடுவாங்க. கடந்த ஆட்சியில இது அந்த மாதிரி வாங்கினவங்க, டெண்டர் கொடுத்தவங்க, இந்த மாதிரி இல்லீகலா எடுத்தவங்க, இது மைன்ஸ்னா உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. அதுல எவ்வளவு கோடிகள் புரளும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் மடை மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்த விலையேற்ற மூலமா பண்றது. விலையேற்றம்னா அரசு பயப்படும், அரசாங்கம் பயப்பட்டா மறுபடியும் அதெல்லாம் திறந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அரசு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஏன்னா இவ்வளோலாம் எப்படி இது முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த மைனிங்ன்றது முக்கியமான விஷயம். இது ஏன் வந்து அரசுடைமையாக தனியாருக்கு கொடுக்காம இது ஏன் அரசாங்கமே எடுத்து இது நடத்தக்கூடாது அப்படின்ற. ஏன்னா அதுனா அந்த டிரான்ஸ்பரன்சி அந்த இதுக்குள்ளேயே இருக்காமா, நாங்கள் இவ்வளோ எடுத்திருக்கோம், இது போயிருக்கோம். இப்போ நம்ம ப்ரைவேட் செக்டர் கொடுக்கும்போது அதுக்கு ஒன்று எடுத்து நம்ம அதுக்கு ஒரு ஆய்வுக்கு இவங்க இவ்வளோ எடுத்திருக்காங்கன்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் அரசாங்கமே இது கரெக்டாக எடுத்து நடத்தினா இது நல்லா இருக்கும்ன்றது பார்ப்போம். ஆனால் இந்த விலையேற்றம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்னன்றதை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். சம்மந்தப்பட்ட அமைச்சர் டி.கே. பிரபு அதை என்னன்றதை பார்க்கணும். உடனே இவங்களுடைய மிரட்டல்களுக்கு இவங்க இது பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களும் வந்து இறங்கி போகக்கூடாது. ஏன்னா இப்போதான் ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கு, கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ போய் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது மாதிரி போனாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான். அவங்க தான் ஏதோ முதல்வன் படம் இது மாதிரி அப்படியே உடனே போறீங்க, சரியில்லை மூடுன்றீங்க, திருப்பி இங்கே இருக்குன்னா என்ன அது க்ளீன் இல்லை, திருப்பி எல்லாத்தையும் மாத்துன்றீங்க, எல்லாத்தையும் உடனே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிறையா அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது. எல்லாம் போகிற இடத்துல எல்லாமே அமைச்சர்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. போய் அது ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் அமைச்சர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரும் கலந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும்
இந்த பொது நிகழ்ச்சிகள் வேற ஏதாவது இதில் இல்லை பேட்டி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி இதுலலாம் யாரும் கலந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வேற விதமாக வந்து மீடியாவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க போகிறாங்கன்றப்போ இப்போ தான் புதுசாக வந்திருக்கோன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். முக்கியமாக அடுத்தது திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் வந்து 4வே வந்து பிரிட்ஜு போடுறதா அந்த ஒரு 13 கிலோமீட்டருக்கு வந்து 4வே பிரிட்ஜு போடுறதா இருந்து டிசம்பர் 2025 டிசம்பரில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2500 கோடிக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2100 கோடி 500 500 தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா 200 தான் நினைக்கிறேன். 2100 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. அது 1400 கோடிக்கே பண்ணலாம்ன்றது ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தான் 2100 கோடிக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் கடந்த ஆட்சியில கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா அது 1400 கோடிக்கே பண்ணி தரேன்னு சொல்லி திலீப் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து மத்திய பிரதேஷ் கம்பெனி வந்து அவங்க வந்து திலீப் ஃபென்ஸ் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதோ பிக்கடாமல ஏதோ சம்திங் வரும். ஆமா, ஃபில்ட்ரப்பா ஏதோ அந்த மாதிரி வரும். அவங்க தான் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. திலீப் ஃபில்ட்ரப் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்காம இந்த கேஎன்ஆரா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பெரிய இதா இருக்கு. இப்போ அதை ரத்து செய்ய போறதா வந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதை ரத்து தான் நினைக்கிறேன். 700 கோடி கிட்ட வந்து நமக்கு வந்து மக்களோட வரிப்பணம் வந்து தேவையில்லாம அந்த கம்பெனிக்கு போறதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு வந்து முன் வந்திருக்கு. கடந்த ஆட்சியில வந்து 2100 கோடிக்கு ஒப்பந்தம், அந்த 13 கிலோமீட்டருக்கு 2100 கோடி ரூபாய் வந்து உயர்மட்ட அந்த பாலத்துக்காக பிரிட்ஜ் இருக்கு, 4வே பிரிட்ஜ்ன்றதை கட்டுறதுக்கு 2100 கோடி ரூபாய் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனா 1400 கோடிக்கே பண்ணுவோம்னு சொல்லி இன்னொரு கம்பெனி கொடுத்துருக்கு, திலீப் அந்த கம்பெனி கொடுத்துருக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்காம 2100 கோடி ரூபாய் கொடுத்த அந்த கம்பெனிக்கு கொடுத்து அதை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல 700 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு போகுது. அப்ப அந்த 700 கோடி ரூபாயில ஒரு பங்கு இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ஒப்பந்த புள்ளியாளர்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், இல்ல அதிகாரிகளா இருக்கும், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஃபண்ட் வந்து அதுல வந்து வரும். அப்படின்னும் போது இப்ப அதை ரத்து பண்ணிட்டு அடுத்து கொட்டேஷன் கொடுத்து புதுசா கட்ட போறவங்க, ஏன்னா அங்க ஆல்ரெடி வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப இந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டு தான் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் இதை விசாரணைக்கு எடுக்கணும். ஏன்னா 2100 கோடி கொடுத்திருக்காங்கன்னா அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாமே இருக்கும். அப்ப எல்லாரையுமே இதுல வந்து விசாரிக்கணும், கைது பண்ணணும்ன்றது. மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு தரமான சிமெண்ட், தரமான கம்பிகள், நல்ல மொத்த கம்பி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒரு 1000 வருஷம் தாங்குற மாதிரி நாங்க கட்டி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். நான் சும்மா செங்கல் வச்சு அடுக்கி வச்சுட்டு நான் போக முடியுமா 1500 கோடிக்கு? தான் சொல்றாங்க, போடா வெண்ண நீ பிடிச்சி போதும் 2100 கோடிக்கெல்லாம் பண்ண வேணாம், 1400 கோடியிலே அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ புதுசா வரவங்க அந்த ரேட்டுக்கு பண்ணும்போது 700 கோடி ரூபாய் அரசுக்கு தேவையில்லாத அந்த பணம் வந்து அவங்கள்ட்ட போகாம அரசு கஜானாவே அது சுத்திக்கிட்டு இருக்கும். வேற எங்கேயாவது ஃபண்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது செய்தியா இருக்கு. ஏற்கனவே 1200 கோடி இதுல இருந்து வரும் டாஸ்மாக்ல. இதுல ஒரு 700 கோடி ரூபாய் வந்து தேவையில்லாம போறதை வந்து தடுக்கலாம். அப்போ இதெல்லாம் பண்ணது கடந்த கால ஆட்சியில நடந்த விஷயங்களெல்லாம் வந்து இப்போ வந்து டெண்டர்கள், பழைய டெண்டர்களே ரத்து பண்றாங்கன்றது நல்ல ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. இதை யாரு 2100 கோடிக்கு கொடுத்தாங்க, இதனால யாரு பயன்பெற்றாங்க, என்ன நடந்துச்சு, இந்த டெண்டர்ல என்ன, இதுல நடுவுலயே அந்த 1400 கோடி கொடுத்தாங்களா, அவங்க போய் கேஸ் எல்லாம் போட்டாங்க. கேஸ் போட்டு இதை நடத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அது ஏன் நடந்திருக்கும்? ஆமா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளைஞர் செய்திகள்ல போட்டு மிரட்டி இருப்பாங்க. சரி, அதனால அப்படியே இது முடிச்சுட்டு இப்போ வந்து போயிருக்கு. சோ இது கூடிய சீக்கிரத்துல இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா இதை வந்து பார்க்கலாம். இது டெண்டர்கள் தானேங்க, உங்களுக்கு இந்த எல்லாமே டெண்டர்கள். இதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள், எக்ஸ்ட்ரா கமிஷன், இதெல்லாமே நம்மளோட பணம் தான், மக்களோட பணம் தான் அங்க போகுது. சம்பந்தமே நம்ம 700 கோடியா ஒருத்தனுக்கு போகணும், ஒரு கம்பெனிக்கு ஏன் போகணும்? அந்த கம்பெனி என்ன 700 கோடி அவனை வச்சுக்க போறான், அவன் வாங்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுவான். அப்ப பாத்தீங்களா, எல்லாருக்கும் போற பணத்தை எல்லாமே நீங்க கட் பண்றீங்க. எல்லாருடைய பணமும் ஏன் எல்லாருக்கும் போகணும்? யாரோ எல்லாருக்கும் ஏன் போகணும்? எல்லாரோட பணமும் ஏன் எல்லாருக்கும் போகணும்? ஏன் அந்த ஒரு இதுக்கு மட்டும் போகணும்? அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. SST டாக்ஸ்ன்னு சொன்னது வந்து உண்மைதான். இது இந்த நியூஸ், இந்த 2100 கோடி அப்படின்னு நியூஸ் எல்லாமே பக்கவா போட்டிருந்தது அன்புமணி ராமதாஸ். அதையும் மென்ஷன் கிரெடிட்ஸ். ஆமா, அவர் வந்து
சோர்ஸ்ல இந்த நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை டீட்டெயிலா சொன்னது பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவங்க டீம் எப்பவுமே ஒரு எஃபிஷியன்டான ஒரு டீம். அவங்க என்ன பண்றாங்கன்றது வேற. பட் அவங்க கொடுக்கிற நல்லா இருக்கு எடுத்து தெளிவா அதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த எக்ஸ் பேஜில் போடுறாரு அப்படின்னும் போது நல்ல ஒரு விஷயம். அப்புறம் 397 கோடி மின் மாதிரி அந்த இது கொடுத்த டெண்டர் கொடுத்துருந்தோம். இதுவும் டெண்டர். ஆமா, இது சிபிஐல வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. இந்த வழக்கு வந்து அறப்போர் இயக்கம் கொடுத்த அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப சிபிஐக்கு வந்து மாறி இருக்கு. அண்ணன் தான், அண்ணனுக்கு வந்து செக்கு தான். ஆமா ஆமா, கன்ஃபார்ம் தான், செக்கு கன்ஃபார்ம் தான். அண்ணன் வாய் வைக்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க பாருங்களேன். பிரிட்ஜு கட்டுறதுல இருந்து, மணல் அள்ளுறதுல இருந்து, இது மலையை குடையிறதுல இருந்து, கரண்ட்ல இருந்து. அண்ணன்டா, அதனாலதான் அண்ணன்டா. இல்ல அண்ணன் இல்ல, அந்த கேங்கே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டீமா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு சொல்ற மாதிரி தான் நல்ல டீம் அப்படின்ற மாதிரி. நல்ல டீம் இவங்க எல்லாம், சரியான டீம். நீங்க என்ன சொன்னீங்க, வருவாய் ஈட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்து நான் மக்களுக்கு தேவையானது இந்த மகளிர் தொகை, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். நீங்க என்ன இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க காசை? நான் அதெல்லாம் நம்பிதானே சொன்னேன். நான் வந்து வெறுமனே இருக்கிறத அப்படி வச்சு சொல்லல, எங்கெங்கெல்லாம் எனக்கு போகுதுன்றது எனக்கு தெரியுது. அதுக்குன்னு ஏங்க அடுத்த சொத்துல கை வச்சு எடுக்கிறீங்க? மக்கள் சொத்து, மக்கள் சொத்தை தான் மக்கள்கிட்ட திருப்பி விடுறாங்க. நான் தான் கொடுத்துட்டேன் டெண்டர், அதோட முடிச்சிடணும். நீ இதுக்கு மேல கொடுப்படா, நீ கொடுப்ப, என் வீட்டு திட்டத்தை நீ கொடுப்ப, நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சோன்னா அரசு என்ன பண்ணுது, நீங்க எப்ப அந்த 2500 ரூபாய் போடுவீங்க? விரைவில் போட போறேன், காத்துக்குனே இருங்க. எப்படி போடுவீங்க? ஏங்க ஏங்க எந்துங்க அது உந்தா? இல்ல இல்ல, உங்கள்ட்ட இருந்து வந்ததுதான் அப்படின்ற அவங்கள்ட்டே கொடுக்குறேன். அதுதான் இல்லங்க, அவங்க ஏங்க அது எந்த இது உந்தா? ஏய் இல்ல இல்ல, கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு போதும் கிடையாது, போங்க சம்பாதிச்ச வரைக்கும் போதுன்னு இந்த பக்கம் இப்ப திருப்பி விடுறாங்க. ஸோ 397 கோடி ஊழல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இதே இந்த இபியில் இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்களே, இபியில் இருக்கக்கூடிய ஒரு மேடம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்களே, ஏடிஆர் இன்னைக்கு ஒரு 15 ஏடிஆர் இருந்தவங்க ஈயா வந்து ப்ரமோஷன் ஆயிருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. இது காட்சியெல்லாம் கனவுதானா நினைவா அப்படின்ற மாதிரி. அதான் அந்த ப்ரமோஷன் அவசரமா நிகழ்ச்சியா ரொம்ப சொன்னாங்க. உடனடியா இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன்னா இவங்களுக்கெல்லாம் இன்னும் ப்ரமோஷன் போடாம வச்சிருந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் வந்து ப்ரமோஷன் வச்சிருந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து காவல்துறையினருக்கும் உடனே முதலமைச்சர் இதுல இருந்து தனியாக பதக்கங்கள் வந்து ஒரு 300 பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதுதான் இது நம்ம அதுலேருந்து போகிற பாருங்க டெண்டர். இப்போ இந்த டெண்டர் எல்லாமே ஏகப்பட்ட இந்த மின்மாற்றின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து டெண்டர் ஊழல் வந்து நடந்திருக்குன்றதையும் வந்து கண்டுபிடிச்சி சிபிஐ இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஸோ விரைவில் தலைவாவா கேசரி என்ன கேசரி என்ன கேசரி ஏதோ கேசரி இருக்குமேங்க, எனக்கு தெரிஞ்சு பகவதி கேசரி தான். பகவதி கேசரி ஓகேங்க, ஏதோ ஒரு கேசரி நல்லா சாப்பிடுவாங்களேங்க, டேஸ்டா இருக்குமே, ஜெயில கூட தருவாங்களேங்க. இந்த பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கேசரி விரைவில் பைனாப்பிள் கேசரி உறுதி 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 உறுதி. அது நடந்தே ஆகணும், ஏன்னா அவ்வளவு நடந்திருக்கு அவ்வளவு நடந்திருக்கு. பைனாப்பிள் கேசரி சர்க்கரை இல்லாம, ஏன்னா ஸ்வீட்லேயே ஸ்வீட் இல்லாம எப்படிடா தின்னுவேன், தின்றா ரவா தரம் வேறு அது தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இது பேசும்போது இதையும் பேசிடலாம். எல்லா இடத்துலையும் இந்த ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறானுங்க. பிடிங்கிட்டு வரல, திருடிட்டு போறானுங்க. என்னது எனக்கு புரியல எனக்கு. எதுக்கு பாருங்க, அந்த ஃபீஸ் கேரியர் யாருக்கும் பத்தாதுங்க, வீட்டுக்கும் போட முடியாதுங்க. நம்ம வீட்டுக்கு போடுற ஃபீஸ் கேரியர் அது ஒண்ணு இவ்வளவு பெருசுக்கு இருக்குது. வீட்டுக்கு போடுறது இல்லைங்க, அவனோட நோக்கத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் போடுறது இல்ல, வீட்டையே போடுறது தானா. ஏதோ சம்திங் நடக்குது, அது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பாருங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிசிடிவில வச்சு யார் என்ன பண்றாங்க. ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல 2 பேரை தூக்கிட்டாங்க. அடுத்து இப்ப டெண்டர் ஊழல், சிபிஐ வழக்கு பதிஞ்சிருச்சு. 3வதா இப்ப இந்த எடுத்துட்டு ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போறவனுங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெருங்கிட்டோம் சிட்டிசனை, நாயர் சிட்டிசனை நெருங்கியாச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரிலாம் அத்திப்பட்டிக்கு போறது உறுதி. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இருக்காங்க. நம்மளால இப்ப இந்த தாவைக்கு ஆட்சி பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மாவட்டத்தை தனியா ஒதுக்கி கொடுத்துருங்க திமுகக்குன்னு.
என்னன்னு புரியல. இல்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. இந்த தாவை காட்சியில தமிழ்நாட்டுல எங்களால இருக்க முடியாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒதுக்கி கொடுத்துருங்க. திமுக டிஸ்ட்ரிக்ட் தனியா அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களே போட்டு தேனாம்பேட்டையை கொடுத்துருங்க. அண்ணா அறிவாலயத்தை அண்ணா அறிவாலயத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ஏதாவது ஒதுக்கி கொடுத்துட்டு 1 கோடி பேர் எப்படிங்க அங்க இருப்பாங்க? அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆன்லைன் பண்ணுங்க. நீங்க தான் இன்ஸ்டால வந்துட்டீங்கல்ல, இன்ஸ்டாலே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே அங்க தள்ளிருங்கன்றேன். சென்னை ஒரு நகரம் இருக்கு பாத்தீங்களா, இங்க எப்படி ஒரு 2 கோடி திமுக நகரம்ன்ற தனியா ஒண்ணு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அங்க முதல்வர் வந்து அப்படி பண்ணா பிரச்சனையா? அவங்க ஏங்க வார் வந்துருமா நாட்டுக்கு? ஆமா, 75 வருஷம் கட்சி எங்களுக்கு வந்து நீங்க இப்படி ஒண்ணு கொடுத்துருக்கீங்கன்னா 53 வருஷம் கட்சி எங்களுக்கு ஒண்ணு கொடுங்கன்னுவாங்க. சரி, அடுத்து நான் வந்து 15 வருஷமா இங்க இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன், கதறிக்கிட்டு இருக்கேன், அண்ணனுக்கு இருக்கேன், உரிமைக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் அவரு எனக்கு ஒரு குட்டி தீவு கொடுங்கன்னு. கட்சி தீவு இருக்குதுல்ல, அனுப்பி விட்டுறலாம். நீங்க போய் எங்க போய் மீட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு விட்டுருவோமா? பொறுத்துக்க முடியல உங்களால. அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்கன்றேன், எதுக்கு சாப்பிடுறீங்க? அரசாங்கத்தோட இதுதானே கிடைக்குது உங்களுக்கு, சலுகைகள் மட்டும் இந்த அரசாங்கத்துல இருந்து வேணுமா? ஆனா அரசாங்கத்துக்கு இது பண்ண மாட்டீங்க. மிளகாத்தூள்ல உட்கார்ந்தா தானே எரியும். ஆனா உட்காராமலே எரியுது பாரு. எப்படி அது முடியும்? இல்ல நான் சொன்னது கரெக்டு தான். கரெக்டு தான். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இதுல எல்லாம் இப்போ கூட ஏதோ பர்வேஷ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இதுக்கு போயிருக்காரு, அங்க வந்து சிஎம்மோட போட்டோவே இல்லை, புரோட்டோகால். நீங்க அப்படி சொல்றீங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்க, அந்த இவர் பாருங்க, அந்த அதிகாரி எவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்றாரு, அதை கேட்காம சிஎம் போட்டோ எடுத்து மாட்டுங்க, புரோட்டோகால் கூட தெரியாதான்னு கேட்கிறாரு இந்த அமைச்சர் அப்படின்னு வந்து. அப்படி நீங்க பாக்குற விதம் ஒண்ணு, இன்னொருத்தவங்க பாக்குற விதம் ஒன்னா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, விஜய் அவர்கள் தோத்துட்டாரு. எங்க ஒரு சின்ன பையன்ட்ட போய் செஸ்ல தோத்துட்டு வந்திருக்கீங்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்து இப்போ நான் எப்படி வந்து அதர் ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ் நான் எப்படி போவேன்? ஒரு சின்ன பையன்ட்ட போய் தோத்துட்டேன்னு என்ன கேவலமா திட்ட மாட்டாங்க. சின்ன பையன் தான் நார்வேல போய் உலக அளவுல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். இல்லையே, அவன் கிட்ட தோக்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு நியூஸ் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட தோற்ற விஜய், முதல்வர் கூட சொல்லல, விஜய் அவ்வளவுதான் வந்திருக்கு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? ஆமா, சிஎம் ஒரு காய் எடுத்து நகர்த்துறாரா, மாஸ்டர் ஒரு காய் எடுத்து நகர்த்துறாரா, இவரும் வெட்டுறாரு அவரும் வெட்டுறாரா? ஒரு கட்டத்துல அந்த பையன் தான் ஜெயிப்பான்றது உலகத்துக்கே தெரியும். கொஞ்ச நேரம் அவரா விளையாடுறாரு அந்த கேமை. இதுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்ததாகவும், அந்த முதலமைச்சர் செஸ் விளையாண்டதாகவும், அந்த செஸ்ல ஒரே ஒரு காயின் எடுத்து முன்னாடி வச்சதுக்கு போது பின்னாடி இருந்து எல்லாரும் கை தட்டியதாகவும். இதுவே அந்த பையனை நான் விளையாடவே விட்டுருக்க மாட்டேன். முன்னாள் முதலமைச்சரா இருந்தானா விளையாடவே விட்டுருக்க மாதிரி. ஒரே காய் தான் அவர் எடுத்து வச்சுட்டாருன்னா, ராஜா நேரா இருக்காருன்னா கரெக்டா ஸ்ட்ரைக்கரை வச்சு அப்படி ராஜாவை வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. கரெக்ட். ஏன் தம்பி எல்லாம் இருக்கு, 4 கார்னர்லயே ஓட்ட இல்லைன்னு கேட்டிருப்பான். இல்ல எனக்கு இந்த நியூஸ் தான் வந்துச்சு, சின்ன பையனிடம் தோற்ற விஜய். பரவாயில்ல, தோத்துட்டு போறாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் 5 லட்சமா 50 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 50 லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 கோடி ரூபா கொடுத்துட்டு இருந்தோம், 50 லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க. என்ன கதை? தோத்துட்டுன்ற இந்த கடுப்பு தானே உங்களுக்கு? அவரு ஜெயிச்சு உண்மையாவே ஜெயிச்சு வந்த பையனுக்கு, அந்த பையன் கூட உழைச்சி ஜெயிச்சு விளையாண்டு வந்த பையனுக்கு அவர் அந்த பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அந்த பையனுக்கான பரிசு தொகையை கொடுத்தாரு. நம்ம என்ன மேட்ச் என்ன டீம் எதுவுமே தெரியாம ஒருத்தன் வந்தான், அவனை கூட்டின்னு வந்து ஒரு அமைச்சர் நின்னாரு, அவரு கூட போய் போட்டோ எடுத்து வேர்ல்டு கப் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்த டீம். நம்ம கப்பை காட்டிட்டு போக, அப்பாவுக்கு ஒரு கப்பு, பையனுக்கு ஒரு கப்பு. கேவலம் அந்த போனை எடுத்து யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சா, மாற்றுத்திறனாளிகள் மேட்ச் நடந்துச்சா, கப்பு கொடுத்தாங்களான்னு பார்த்திருந்தாலே அது சிம்பிளா தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு அமைச்சருக்கும் தெரியல, அதிகாரிகளுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, துணை முதலமைச்சருக்கும் தெரியல. உலகத்திலேயே ஒரு மேட்சுக்கு 2 கப்பு கொடுக்கிற ஒரே இது அந்த அவனாதான் இருப்பான். அதை வாங்கின ஒரே டீம் நம்ம டீமா தான் இருக்கும், நம்ம கரகாட்ட கோஷ்டியா தான் இருக்கும், வேற எந்த கோஷ்டியும் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு தான் நான் ஃபார்முலா 1 நடத்தினேன்ல, அப்புறம் அதுலயும் தான் தெரிஞ்சிருச்சுல்ல. ஏன் நடத்துனீங்க, எதுக்கு நடத்துனீங்கன்னு. திமுக ஐயா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. போன தடவை நீங்க ஸ்வீட்டா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களே சுத்தி வந்துச்சு. அவர் டைரக்டர் அப்பப்ப அந்த மாதிரி ஏதாவது போட்டு பார்ப்பாரு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இன்னொன்று சொல்லணும்னா ஒன்று தான் இருக்குது. காங்கிரஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கி வந்து திருமாவர்கள் எல்லாருமே போனதில் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு 20 வேணும் 25 வேணும்னு சீட்டு கேட்டது, ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனது, காங்கிரஸோட போக்கு சரியில்லை.
அணுகுமுறை சரியில்லை ஆமா அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ம் அவருடைய கருத்து அதை அவர் சொல்லலாம். அது இந்தியா கூட்டணியிலேயே போய் அங்கேயே போய் சொல்லியிருக்காரு. அதில் எதுவும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கருத்து தான். ஆனால் அண்ணன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம். அவங்க அணுகுமுறை எல்லாம் சரியா, காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்காம போனது சரியா, அப்புறம் எந்த பிரச்சனைக்குமே பேசாமல் இருந்தது சரியா, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தப்பெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்றுனா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுறாங்க. எக்ஸ் தளத்தில் வந்து சொல்கிறாங்க. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆட்சி வந்து 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதம் தான் ஆக போகுது. அதை சொல்கிறது 10ஆம் தேதி to 10ஆம் தேதி பதவியேற்றதுலேருந்து சொல்கிறேன். நாளை மறுநாள். ஆனால் இப்போ கடந்த ஆட்சியில் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதை பற்றின எந்த விவாதமும் இருக்காது. ஒரு அறிக்கை வரத்துக்கு கூட 2 நாள் ஆகும், டைம் ஆகும். அந்த அறிக்கையை கூட அவங்கள்ட்ட காட்டிட்டு தான் இவங்க வந்து கொடுக்கணும். ஒரு கள்ளச்சாராய சாவுக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு, இது இல்லாத தீர்வு மதுவிலக்குன்னு நடத்துறாரு. அதை கூட தமிழ்நாட்டுக்கு நடத்த முடியல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் நடத்த வேண்டிய ஒரு நிலையில வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்திருக்காரு. இந்த கூட்டணியை உருவாக்குனதுல அவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. காங்கிரஸ் அணுகுமுறையெல்லாம் சரி தவறுன்றதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் தான். அது நல்ல விவாதம் தான் வச்சுங்க, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அதை இவர் சொல்றாருல்ல, இப்ப வரைக்கும் அவர்கிட்ட பிரச்சனை இருக்கு. இப்பயுமே கூட நாங்க கூட்டணியில இருக்கோம், நாங்க இந்த கூட்டணி அமைச்சரவையில இருந்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தொடருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க திமுக கூட சேர்ந்து நாங்க போறோம். எப்படி நீங்க போராடுவீங்க? நீங்க இருக்கிறது இந்த அமைச்சரவை, உங்களோட கட்சி ஒரு அமைச்சர் இங்க இருக்காரு. அப்ப நீங்க இந்த கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க. அவங்களுடைய அமைச்சரவையில உங்க அமைச்சர் உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இடம் பெற்றிருக்காருன்னா நீங்க கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க. கூட்டணி ஆட்சியில இருந்துகிட்டே அந்த ஆட்சியை பத்தி நீங்க தப்பா பேச முடியுமா? கிட்டத்தட்ட உங்க ஆட்சி, நீங்க இந்த ஆட்சியில பங்கு நீங்களே போய் அவங்கள வந்து தப்பா பேச முடியுமா? அப்போ நீங்க இந்த ஆட்சியில பங்கு எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஆட்சியில பங்கு இருக்கு. இவங்க செய்யற தப்புல உங்களுக்கும் சேர்த்து தான் இருக்கு எல்லாமே. இப்ப வெளியில இருந்து விமர்சிக்கிறதுனா சிபிஐ சிபிஎம் தான் விமர்சிக்கலாம், ஐயுஎம்எலும் விமர்சிக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சிக்க முடியாது. இப்ப அந்த புரிதலே இல்லாம இன்னுமே வந்து திமுக உடன் எங்களுடைய நட்பு தொடருது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க சேர்ந்து களமாடுவோம். என்ன பிரச்சனைக்கு நீங்க சேர்ந்து களமாடலாம்? பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனைனா, பாஜகவில் ஏதாவது பிரச்சனைனா நீங்க சேர்ந்து களமாடலாம். மற்றபடி நீங்க எதுவும் சேர்ந்துலாம் களமாட முடியாது. ஏன்னா இதனால இருக்குமா 6 மாசத்துல திருப்பி இந்த ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திருப்பி ரீஎலெக்ஷன் வருமா, நாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிறேன்றதுக்காக இருக்குமோ? சரி இருக்கலாம். அப்படின்னா கூட அதுக்கான அறிகுறி எங்கேயாவது காட்டுங்க. இது மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி சுனாமி வருது, இந்த மாதிரி ஆக போகுதுன்னு ஏதாவது ஒரு அறிகுறியை காட்டுங்க. நிலநடுக்கம் வருது அப்படின்னு காட்டுங்க. எதுவுமே இல்லைல்ல. எதுவுமே இல்லாதப்பே வந்து அதான் முன் யோசனை தான். இன்னமுமே அண்ணன் திருமாவளவர்களுக்கு ஏதோ ஒரு குழப்ப நிலையில தான் இருக்காரு. இது நடந்ததெல்லாம் நிஜம்தானா? நம்ம எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ஆயிட்டாரா? நம்ம அமைச்சர் ஆயிட்டாரா? இந்தியா கூட்டணியில திமுக இல்லையா? இப்ப திமுக ஆட்சி இல்லையா? நான் என்ன வேணாலும் பேசலாமா? பிரச்சனை இல்லையா? அப்படின்னு அவரே ஒரு மாதிரி கிரக்கத்துலதான் இருக்கலாமா, இல்லதான் சிரிக்கலாமா, சந்தோஷமா இருக்கலாமா, வெளியெல்லாம் போலாமா, கருத்தெல்லாம் சொல்லலாமா? இப்ப நான் இந்த கருத்தெல்லாம் எழுதிட்டேனே, இந்த அறிக்கையை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? இல்ல நீங்களே என்ன, நான் உங்களை திட்டி எழுதியிருக்கேன், பரவாயில்ல கொடுத்துங்க அப்படின்றாங்களே, பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு இருக்காரு. அப்பனா பாத்துங்க அவர் எந்த நிலைமையில இருக்காரு. அவரு போய் இங்க இருந்து காங்கிரஸ் கலாச்சிருக்காருன்னா அப்ப காங்கிரஸ் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு இவரே உங்களை கலாய்க்கிறாருன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்றத காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலை. வேற காங்கிரஸ்கார வழி கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டிங்கும் போது லோக்கல் பார்ட்டிலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். அதாவது அவங்க சொல்ற அணுகுமுறை எல்லாம் கரெக்ட். ஆனா காங்கிரஸ் வளர்றதுக்கு தானே வழியை பார்க்கும். அவங்க போய் இப்ப பொதக்குடியில விருதுக்கு வழியை பார்ப்பாங்க. அவங்க செஞ்ச அணுகுமுறையில தப்பா இருக்கலாம். திமுக கிட்ட சொல்லாம வந்தது ஒரு வகையான கருத்து முரண்பாடா இருக்கலாம். இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்கிறது, மாத்தி பேசுனதெல்லாம் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வளரணும்ல, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல. அவங்க எல்லா இடத்துலயும் அவங்க வந்து டேமேஜ் ஆகிட்டே வராங்க. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும்போது மேற்கு வங்கத்துல ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு எல்லா ஏரியாலையும் அவங்க வந்து ஜீரோக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அமைச்சரவையில 2 பேர் வராங்க, நமக்கு ஒரு எம்பி 2 எம்பி இப்போ ராஜ்யசபா எம்பி 2 பேர் ஆகுறாங்கன்னும் போது அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதே நிலைமை ஒருவேளை திமுக அந்த இடத்துல இருந்தா எடுக்காதான் என்ன? இதை விட மோசமா திமுக எவ்வளவு முடிவுகள்லாம் எடுத்திருக்குல்ல. அப்போ காங்கிரஸ் பண்றதுல எதுவும் இது கிடையாது. அவங்களோட அணுகுமுறையில தப்பு இருக்குதான். ஆனா அவங்க வளர்ச்சிக்கான வழியை தான் பார்ப்பாங்களே தவிர மறுபடியும் பின்னாடி போறதுக்கான வழியை வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு திமுக காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாதுன்றத இது உறுதிப்படுத்திருச்சு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. அதுல அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், ஒரு வேலை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் சேர்ந்து செஞ்சிட்டீங்க, எல்லாம் செஞ்சாச்சு. கண்டிப்பாக கார்த்திக், அவ்வளோதான். நியூஸ் எல்லாம் முடிச்சாச்சு, மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மீதி பிக்சர்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் போக மாட்டோம். டைம் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசுவோம் கார்த்திக். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.